ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கும். நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தோடனாலே கட்டாயி வர்றது மாதிரி. அதனால நம்ம எப்போவுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற டைமில் எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட்ஸ் ஆகிட்டு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம 2 நூல்கண்டு வாங்கி வைக்கிறதுனாலும் ஓகே தான், இல்லைன்னா கொஞ்சம் நூல் பாபினில் தனியாக சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணலாம். இப்போ 2 த்ரெட்டோட எண்ட்லையும் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். 2 ஸ்டாண்ட்ஸாக நூலை கொஞ்சம் டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த த்ரெட்டு 2 செட் இருக்க நம்ம யூஸ் பண்ண தொடங்குற டைமில் சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனால் சிக்கு விழறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டப்பாவோட மூடியில் ஏதாவது போட்டு வச்சுக்கிட்டோன்னா நகராமல் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு லெந்தில் செயின் போடணுமோ அந்த அளவு விட்டுட்டு நம்ம நாட் போட்ட இடம் கிளாத்தில் கடைசியாக படுறது மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த லெந்தில் வேணுமோ அந்த லெந்தில் செயின் போட்டு எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னா, நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணிவிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஹூக்கில் மாட்டி கிளாத்தோட வெளிப்பக்கத்தில் வர்ற இடத்துல லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப நமக்கு எந்த லெந்தில் செயின் ஸ்டிச் வேணுமோ அந்த அளவுக்கு லெந்தில் லூப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முடிச்சு போடுறதுக்கு முடிகிற இடத்துல கடைசி போடுற லூப்பை கொஞ்சம் லெந்தாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டை இழுத்து விட்டுடலாம். அப்போ மேலே இருக்கிற த்ரெட்டு மேலேயும் கீழே இருக்கிற த்ரெட்டு கீழேயும் போயிடும். அப்புறம் நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் விட்டு வெளியே எடுத்து வெளியே இருக்கிற த்ரெட்டை அந்த ஹூக்கில் மாட்டி கீழே இழுத்துட்டோன்னா த்ரெட்டு கீழே வந்துடும். கீழே முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு ஷார்ப் எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம எந்த டைரக்ஷன்லேயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கைக்கு ஒரு ப்ராக்டிஸுக்காக தான் இந்த ஷேப் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறையும் ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கிளாத்தோட வெளிப்பக்கம் வர இடத்துல லைட்டாக வெளியே வர்ற இடத்துல ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு வந்து ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த கர்வெல்லாம் வர இடங்களில் செயின் போடுகிற டைமில் கொஞ்சம் குட்டி குட்டி செயின் போட்டோன்னா ஷேப்ஸு கிளியராக ஆகிட்டு இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணுற டைமில் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவே போட்டுக்கலாம். ஆனாலும் வளைவுகள் வர இடங்களில் குட்டி குட்டி செயினாக போட்டோன்னா ஷேப் கிளியராக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடணும், ஏன்னா அந்த சில்க் த்ரெட் வந்துட்டு சிக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டோன்னா த்ரெட் எதுவும் சிக்காமல் நீட்டாக ஒர்க் வரும். அப்புறம் முடிகிற டைமில் கொஞ்சம் நீளமாக லூப் போட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் நீடில் விட்டு வெளியே எடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கமாயிட்டு முடிச்சு போட்டு ஒர்க்கை முடிச்சுக்கலாம். இது சிம்பிளாகிட்டு வர முடிப்பு தான். ஆனால் நம்ம ஆரி ஒர்க்குக்காகிட்டு போடுற நாட் வந்துட்டு வேறு ஆரி எண்டு நாட் தனியாக இருக்கும். அது வேறு கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்ஸில் ரவுண்டு அப்புறம் ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு வாட்டி கிளியர் ஆகிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா நமக்கு செயின் ஸ்டிச் தான் ரொம்ப பேசிக். எல்லா ஒர்க்கும் போடுறதுக்கு நம்ம செயின் ஸ்டிச் கையில் வந்துட்டுனாலே ஈஸியாக இருக்கும். அதுக்கு மேலே வர ஒர்க்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இது பார்க்குற டைம்லேயே புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு லூப் எடுத்துகிட்டு லூப் பெருசாக வந்துட்டுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கீழே பிடிச்சிருப்போம் இல்லையா, அந்த த்ரெட்டை கீழ்ப்பக்கமாக இழுத்தோன்னா சின்ன அளவு லூப் கிடைக்கும்.
அது நம்ம எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்புறம் நீடில் பிடிக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகிட்டு தான் பிடிக்கணும். ஸ்லாண்டிங் ஆகிட்டெல்லாம் பிடிச்சோம் அப்படின்னா கிளாத்தில் போயிட்டு ஹூக்கு மாட்டி கிளாத்தை டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்புறம் சில்க் த்ரெட்டுன்னு வர டைமில் சில்க் த்ரெட்டையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்புறம் நூல் பிரிஞ்சது மாதிரியெல்லாம் வந்துடும். அதனால் கவனமாக ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு சில்க் த்ரெட்டை விட இந்த ஜரி த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன்ல, இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கமாக இருக்கிற த்ரெட்டை ஹூக்கில் மாட்டிட்டு அதே இடத்துல கிளாத்தோட வெளிப்பக்கமாகிட்டு எடுத்துகிட்டு லைட்டாக திருப்பிட்டு அடுத்த செயின் ஸ்டிச் பஞ்ச் பண்ணி ஒர்க் கண்டினியூ பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வேறையும் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி ஒரு வாட்டி காமிக்கிறேன். இது வந்துட்டு இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் கிளியராக ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் நார்மல் சிவிங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறது, இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் எப்படி வர்றதுன்னு காமிச்சிருந்தேன். அது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதில் ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வர்ற டைமில் நம்ம எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணுமோ அதை விட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்ன லாக், அதாவது சின்ன ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஷேப்ஸு கிளியர் ஆகிட்டு கிடைக்கும். நம்ம நார்மலாக போடுக செயின் ஸ்டிச்சோட லென்த்தை விட ரொம்ப கம்மியாக சின்னதாக ஒரு செயின் போட்டு எழுதோன்னா அது லாக் ஸ்டிச் மாதிரி லாக் ஆகி கிடைக்கும். நம்ம போடுற டைரக்ஷனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் போட்டு எடுக்கணும். இது எனக்கு கிளாத்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு ஃப்ரேமில் இருந்து, அதனால தான் இப்படி உங்களுக்கு மேலே கீழே வர்றது மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கிளாத்தை ஃப்ரேமில் எப்போவுமே டைட்டாக இருக்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை இது மாதிரி லூஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமாயிட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம இப்படி ஷேக் ஆகிட்டே இருந்தோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாயிட்டு ஒர்க் கொஞ்சம் சுருங்கினது மாதிரி இருக்கும் கிளாத்தில் பார்க்குற டைமில். அதனால கிளாத்தை எப்போவும் கிளியராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஷேப்ஸு ஏதாவது போட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஏதாவது ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி, இது கொடி டிசைன் போட்டிருக்கேன், இது மாதிரின்னு இல்லை, ஏதாவது ஒரு டிசைன் ட்ரா பண்ணி அதில் இந்த செயின் ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.